ஃப்ரைடே வந்து முடக்கத்தான் அரைச்சி ஊற்றின இட்லி சாம்பார், லஞ்ச் வந்து அதே சாம்பார். இது வந்து சொரக்காயில் கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். மில்லட் தோசை, தக்காளி சட்னி வந்து டின்னருக்கு பண்ணியிருந்தேன். மார்னிங் எழுந்தோடனே மாவு புளிச்சிருக்கா செக் பண்ணேன். நல்லா புளிச்சிருந்துச்சு. ஸோ இதில் இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் சாம்பாருக்கு வந்து பருப்பு, பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி. ஸோ தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன், நான் புளி யூஸ் பண்ணாததால். விசில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு முடக்கத்தான் தான் க்ளீன் பண்ணேன். ஏற்கனவே கொஞ்சம் முடக்கத்தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் தோசை பண்ணிட்டேன். மிச்சம் வந்து நான் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ அதை ஒரு வாட்டி எடுத்து காலையில் க்ளீன் பண்ணிவிட்டு அதை அரைச்சி மாவோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் இட்லி நல்லா வரும், ஏன்னா மாவு நல்லா புளிச்சிருந்ததால். ஸோ மார்னிங் கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ணது சாம்பார் தான். சாம்பாருக்கு வந்து எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா என்கிட்ட சுரக்காய், அதுக்கப்புறமா வந்து கேப்சிகம் தான் இருந்துச்சு. ஸோ அந்த காய்கறி மட்டும் சேர்த்து குழம்பு தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் கொஞ்சம் கொதி வந்தோடனே நான் வந்து பருப்பில் சேர்த்துட்டேன். ஸோ அவ்வளோதான், தண்ணி ஊற்றிட்டு சால்ட் சேர்த்துட்டு கொதிக்க வைக்கணும். ஸோ நல்லா கொதித்தோடனே ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி சேர்த்தா சாம்பார் ரெடி. ஸோ அதே டைமில் இட்லியும் நான் வந்து ஊற்றி வச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா சாம்பார் ஒரு கொதித்ததுக்கப்புறமா ஒரு 8 to 9 minutes இதில் வந்து ஃபைனலாக வந்து நான் வந்து பெருங்காயம் மட்டும் சேர்த்துட்டு இறக்கி வச்சிட்டேன். அவ்வளோதான். முருங்கைக்காய் வந்து நான் கட் பண்ணி கிண்ணத்துக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து முருங்கைக்காய் இருக்குன்னே தெரியல. ஸோ அதனால் அப்படியே முருங்கைக்காய் சேர்க்காம தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, அதுக்கப்புறமா வந்து இந்த சாம்பார் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து வச்சுட்டு கடாயில் வந்து கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா இந்த சுரக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா அதுலேயே நிறைய வாட்டர் இருக்கும். மூடி வச்சு குக் பண்ணிட்டா போதும். ஸோ ஃபைனலாக நல்லா குக் ஆகிட்டோன்னே இந்த சுரக்காய் ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை ரொம்ப பவுடராக வேணாம், கொஞ்சம் கொரன்னு அடித்தா நல்லாயிருக்கும். ஃபைனலாக சேர்த்துட்டோன்னா இந்த பொரியல் ரெடி. நான் ரசம், இந்த சாம்பார், அதுக்கப்புறமா இந்த சுரக்காய் பொரியல் மட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ ரைஸ்க்கு வந்து சுரக்காய் பொரியல், சாம்பார், அதுக்கப்புறம் குழந்தை வந்து ரசம் வாங்கி சாப்பிட்டா. ஸோ இதுதான் லஞ்ச். ஈவினிங் வந்து நான் வந்து டின்னருக்கும் ரெடி பண்ணேன், சைடில் வந்து குல்ஃபிக்கும் ரெடி பண்ணேன். ரொம்ப நாளாக குல்ஃபி கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ ஹாலிடேஸில் வந்து அப்போ தான் நான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, பாலில் வந்து நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா அந்த மலாய் மட்டும் செப்பரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ பால் வந்து நம்ம ஊற்றி காய வைக்க போது ஒரு வாட்டி பொங்க போது அந்த மலாயை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுட்டே இருந்தோம்னா, ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த பால் திக்கனிங்க்கு நல்லா யூஸ் ஆகும். நான் வந்து இந்த பாலில் தண்ணியே ஊற்றலை, வெறும் இந்த மலாயை மட்டும் செப்பரேட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரி சைடில் வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணேன், ஏன்னா என்கிட்ட மில்லட்டுக்கு அரைச்ச மாவு அப்படியே இருந்துச்சு. ஸோ தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டோன்னா டின்னருக்கு வந்து தக்காளி சட்னி தோசை சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி தோசை தான் சாப்பிட்டோம். ஸோ ஒன்ஸ் இந்த டின்னர்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஏரை கட்டி முடிச்சு க்ளீன்லாம் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பால் வந்து மலாய் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இறக்க போதே இந்த சைடில் வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணோம் கத்தி வச்சுட்டு. அப்போது வந்து இந்த ஏடுலாம் வந்து அந்த பாலோடையும் விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து நான் அரைச்சி வச்ச நட்ஸு, கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சிட்டேன், கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துட்டு. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மோல்டில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணோன்னா இது ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நிறைய ஐஸ் கிறிஸ்டல் இருந்துச்சு, அந்த லெவலுக்கு க்ரீமியாக இல்லை.